வெல்கம் டு jksamayal. இந்த வீடியோவில் நம்ம மசாலா ஃப்ரைஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதற்கு வந்து நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். 3 உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அளவுக்கு நீட்டாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 கப் ஆயில், சில்லி பவுட்ரு 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, சால்ட்டு தேவைக்கேற்ப. அவ்வளோதான். இந்த சிம்பிளான பொருளெல்லாம் வச்சு நாம் எப்படி மசாலா ஃப்ரை செய்யலாம்னு பார்க்கலாம். அதற்கு ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்குல சில்லி பவுடர் சேர்த்துக்குங்க. சில்லி பவுடரை போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அடுத்தது அரிசி மாவு இதில் சேர்த்துருங்க. அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு அதையும் சேர்த்துருங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க கரம் மசாலா அதையும் இதில் போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் வந்து தண்ணி எதுவும் சேர்த்துக்காதீங்க. இப்போ சால்ட்டையும் சேர்த்துக்குங்க தேவைக்கேற்ப. இப்போ திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்ம கொஞ்சம் கூட நம்ம தண்ணியே சேர்க்கலை. தண்ணி சேர்க்காமையே நம்ம போட்ட மாவுலாம் வந்து நம்ம தண்ணி சேர்த்தாரு போல் எவ்வளோ நல்லா ஒட்டி மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். இதில் தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க. தண்ணி சேர்த்திங்கன்னா பஜ்ஜிக்கு விடுற மாதிரி ஆகிடும். கொஞ்சம் கூட தண்ணியும் சேர்க்க போகிறதில்ல. உருளைக்கிழங்கு இருக்கிற தண்ணியே வந்து இதுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயிலை சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ பொரோட்டாவை போட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நம்ம போட்ட உருளைக்கிழங்கு வந்து இந்த அளவுக்கு நல்லா புரிஞ்சு வந்துடணும். மொத்தத்திலே எடுத்துக்கிற டைமே பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் தான் ஆகும். அந்த அளவுக்கு சிம்பிளாக உடனே செய்யக்கூடிய ஈஸியான ரெசிபி தான். இப்போ கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை அந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம பொரிச்ச கருவேப்பிலையும் மசாலா ஃப்ரைஸ்லேயே சேர்த்துக்குங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு.